அப்படின்றது நம்மளோட டைமை நம்ம கோல்ஸ்க்காக கரெக்டாக யூஸ் பண்ணுறது, எந்த ஒரு இடத்துலையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட கெரியர் அண்ட் நம்மளோட சக்ஸஸ்க்காக யூஸ் பண்ணுறதான் ப்ரொடக்டிவிட்டி. அந்த டேவை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோமா இல்லையான்றதான் ப்ரொடக்டிவிட்டி. அதுக்காக நம்ம நிறைய பிளான் போட்டிருப்போம், நிறைய கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிருப்போம். பட் சம்டைம்ஸ் நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம். இந்த தடவை இனிமே அப்படி மிஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அதுக்கான டெக்னிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் 5 டெக்னிக்ஸ் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்ட் 3ல இன்னும் ரேர் அண்ட் சக்சஸ்ஃபுல்லான டெக்னிக்ஸ் தான் சொல்ல போறேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் ஐ எம் யுவர் ராம். இந்த வீடியோல ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் பார்ட் 1 பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் 2 மினிட் ரூல். இப்போ நம்ம எப்பவுமே டாஸ்க்னு ஒன்று இப்போ ஈவினிங் நம்ம பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்போம். ஓகே, அந்த ஒரு டாஸ்க்கை நம்ம ஒரு அசைன் பண்ண போகிறோம். அந்த டாஸ்க்கை ஒருவேளை 2 மினிட்ஸ்ல முடிக்க முடியும், அப்படிப்பட்ட டாஸ்க்கை நம்ம ஈவினிங் பண்ணலான்னு தள்ளி வைக்கிறப்ப அது ஒரு பேர்டனா தெரியுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு அந்த டாஸ்க்கை 2 மினிட்ஸ்ல பண்ண முடியும், ஒருவேளை இந்த ஒரு டாஸ்க்கை நான் 2 மினிட்ஸ்ல பண்ணிடுவேன் அப்படின்னா உடனே அந்த நிமிஷமே பண்ணிருங்க. அதை ஜஸ்ட் நான் ஈவினிங் பண்றேன், ஒரு நாளைக்கு பண்றேன்னு தள்ளி போடாதீங்க. இது 2 மினிட் ரூல். அதாவது ஒரு டாஸ்க்கை 2 மினிட்ஸ்ல முடிக்க முடியும் அப்படின்னா உடனே முடிச்சிருங்க. தயவு செஞ்சு அதை தள்ளி போடாதீங்க. பிகாஸ் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிக்கிற வேலையை நம்ம ஒரு டாஸ்கா கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம பிளான்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பேர்டனா தான் இருக்கும். நம்ம தலையில தான் ப்ரெஷர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டாஸ்கை கன்வெர்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 2 மினிட்ல முடியும் அப்படின்னா உடனே பண்ணிருங்க, இப்பயே பண்ணிருங்க. அது டாஸ்கை கன்வெர்ட் ஆகாத வரைக்கும் நமக்கு ஒரு பேர்டன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் 2 மினிட் ரூல். இது ரொம்ப காமனான 2 மினிட் ரூல் தான். இதுக்கப்புறம் செகண்ட் விட இதோட ரிலேஷன் தான் 2 மினிட் இமெயில் ரூல். ஒரு இமெயில் ஆக்சுவலி நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இமெயில் அப்படின்னா ரொம்பவும் காமனா இருந்துச்சு, இப்பயுமே காமனா இருக்கு. பட் அதை விட தாண்டி வாட்ஸ்அப் மெசஞ்சர்ல நிறைய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இமெயில் தான் வந்துச்சு. ஒருவேளை அந்த இமெயில ஒரு 2 மினிட்ஸ்ல உங்களால ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அந்த 2 மினிட்ஸ்ல நீங்க உடனே இமெயில ரிப்ளை பண்ணிருங்க. அதே தான் இங்கேயும் 2 மினிட்ஸ்ல ஒரு டாஸ்கை முடிக்க முடியும் அப்படின்னா உடனே முடிச்சிருங்க. தயவு செஞ்சு அந்த டாஸ்கை கன்வெர்ட் பண்ணி ஈவினிங் பண்றேன், நான் நாளைக்கு பண்றேன்னு தள்ளி வைக்காதீங்க. அது உங்க செட்ல தான் பேர்டனா நிற்கும். ஸோ அந்த ப்ரெஷர் அண்ட் அந்த பேர்டனை குறைக்கிறதுக்கு இந்த 2 மினிட் ரூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, செகண்ட் ஒன், நோ லிஸ்ட். கிரியேட் அ நோ லிஸ்ட். நோ லிஸ்ட்னா என்ன ராம்குமார் அப்படின்னா, இப்போ நான் வீடியோ பண்றேன் அப்படின்னா, ஓகே நான் ஃபோன்ல தான் வீடியோ பண்றேன். ஒருவேளை நான் கேமரால வீடியோ பண்றேன் அப்படின்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு 1 hour டைம் வச்சுக்கோங்க. அந்த 1 hour நான் எந்த ஒரு அதாவது சோஷியல் மீடியாவும் தொட மாட்டேன், ஃபோனும் தொட மாட்டேன். அதான் நோ லிஸ்ட். இந்த 1 hourல நான் இந்த சர்டன் டைம் ஆஃப் பீரியட்ல நான் இந்த சோஷியல் மீடியாவுக்கும் நோ, ஃபோனுக்கும் நோ, அண்ட் யாருனாலும் டோர் ஓப்பன் பண்றதாலும் யார் தட்டினாலும் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் நோ லிஸ்ட் எடுங்க. அப்படி அந்த லிஸ்ட்டை அந்த ஹாலில் வைக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கும் அண்ட் உங்களால டீப் ஒர்க் பண்ண முடியும். டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சனால நம்ம ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல பண்ண முடியும். இப்போ நான் ஃபோனை குறைச்சிட்டேன். இப்போ நான் இந்த 1 மணி நேரத்துக்கு நான் ஃபோனை தொட மாட்டேன் அப்படின்னு லோ லிஸ்ட் பண்ணி அதை ஓரமா வச்சுட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான். அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் கிடையாது. ஸோ கேமரா மட்டும்தான் இருக்கும்போது நான் என்னோட ஸ்கிரிப்டை எடுத்து நான் வாடி பேச போறேன். இதே மாதிரி தான் ஒரு நோ லிஸ்ட் உருவாக்குங்க. அதாவது நான் 6 to 8 நான் படிக்க போறேன் அப்படின்னா ஓகே, நான் நோ லிஸ்ட் என்னன்னா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், டோர் லாக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட ஃபோன் இருக்கக்கூடாது. சோஷியல் மீடியா நோ, நோட்டிஃபிகேஷன் சாரி, அண்ட் சைலண்ட் மோட்ல போட்டு எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சிருங்க. நான் அந்த 2 hours ஃபுல்லா லேர்னிங் மட்டும் தான் பண்ண போறேன், அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் வைக்க போறேன். ஸோ இதுதான் நடக்கும். கிரியேட் அ நோ லிஸ்ட். இந்த சர்டன் ஆஃப் பீரியடுக்கு, சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு நான் இதுக்கெல்லாம் நோ சொல்லிட்டேன் அப்படின்னா என்னால ஃபோக்கஸ்டா இருக்க முடியும், டிஸ்ட்ராக்ஷனை ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, தேர்ட் ஒன் ரொம்பவுமே காமனானது, பட் இதுக்கு பேர் ரொம்பவுமே புதுசு. டைம் டிராவல் விசுவலைசேஷன். இந்த டைம் டிராவல் விசுவலைசேஷன்னா என்ன? அதாவது இப்போ நான் ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மாரத்தான் ஓடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு மினி மாரத்தான், ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. நான் ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டிட்டேன், என்னால முடியல, நான் குவைட் பண்ண போறேன், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப நான் அந்த டைம் இமேஜின் பண்ணணும். அதாவது டைம் டிராவல்ன்ற ஒரு விஷயத்த பண்ணிங்க. நான் இந்த ஒருவேளை இந்த டாஸ்கை, இந்த மாரத்தானை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த சக்சஸ் எனக்கு எப்படி இருக்கும், அந்த சக்சஸ்ல எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், ஒருவேளை முடிச்சுட்டேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அட்லீஸ்ட் ஒரு சின்ன சர்டிபிகேட்டாச்சும் கிடைக்கும், அந்த நேரத்தில் நான் முடிச்சுட்டேன்ற ஒரு அப்ளாஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும்னு நான் அந்த 6th கிலோமீட்டர்ல அப்படி நினைச்சேன் அப்படின்னா
ஸோ உங்க சக்ஸஸ் வந்து உங்க கண்ணு முன்னாடி நீங்க விசுவலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி விசுவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, யூஆர் மோர் கனெக்டட். நம்ம இதை கண்டிப்பா முடிச்சோம்னுட்டு மோட்டிவேஷன் ஆவீங்க. மோட்டிவேஷன்ன்றது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. நான் எந்த ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து தான் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டைம் டிராவல் விஷுவலைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, இவ்வளவு இது நமக்கு ஒரு இப்போ நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னா எழுதி முடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன சோம்பேறிப்படுறேன், டயர்டா இருக்கேன், எனக்கு முடியாதுன்னு நினைக்கிறப்ப ஒருவேளை நான் இதை முடிக்கல அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், ஒருவேளை நான் முடிச்சுட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் மற்றவங்களோட நான் ஃப்ரீயா இருப்பேன். எனக்கு எனக்குன்னு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்கும். மேம்கிட்ட இருந்து கொஞ்சம் இது எதுவுமே சொல்லாம ஸ்கோல்டிங்ஸ்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சு நிக்கலாம். அதனால ஸ்கோல்டிங் எதுவும் வாங்கலாம நான் வந்து அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டேன், சப்மிட் பண்ணிட்டேன், எனக்கு இன்டர்னல் மார்க் போட்டுருவாங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவ்வளவுதான். ஸோ அந்த டாஸ்க்கை முடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நீங்க விசுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த சக்சஸ் தொட்டுட்டா நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நீங்க விசுவலைஸ் பண்ண அப்போ அந்த டாஸ்க்கை முடிக்க முடியாது அப்படின்னு உங்க மைண்ட் செட் இருக்கும்போது நீங்க உங்ககிட்டயே நீங்க மோட்டிவேஷன் பண்ணி நீங்க அந்த மாரத்தானை முடிச்சிருவீங்க. அந்த மாரத்தானை முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ சக்சஸ் சர்டிபிகேட் மெடல் எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ டைம் டிராவல் விஷுவலைசேஷன் இஸ் த பெஸ்ட்ன்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்க என்ன ரீச் பண்ண போறீங்க நீங்க விசுவலைஸ் பண்ண ஓகே கண்டிப்பா முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளேயே இருக்கும். இன்ஸ்பிரேஷன் நீங்களாவே இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் டைம் டிராவல் விஷுவலைசேஷன். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு மட்டும் சொல்லலை, நம்ம லைஃப்ல எந்த ஒரு சக்ஸஸுக்கும் இந்த டைம் டிராவல் விஷுவலைசேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் ஒன், ரிவர்ஸ் டூ லிஸ்ட். எப்பயுமே நம்ம வந்து ஒன்று முடிச்சிட்டோம் அப்படின்னா டிக்கு போட்டு அது கீழே தள்ளிட்டே இருப்போம். ஒருவேளை அது முடிச்சாலும் நம்ம அந்த டாஸ்க் லிஸ்ட்ல சேர்த்துக்க மாட்டோம். இப்போ நான் காலைல எழுந்துச்சு எப்பவுமே ப்ரஷ் பண்ணிட்டு நான் ஜிம்முக்கு போயிடுவேன். ஸோ ஜிம் போயிட்டேன் அப்படின்னா அது வந்து முடிஞ்சுச்சு, அதை நான் டூ லிஸ்ட்ல சேர்க்க மாட்டேன். ஒருவேளை டூ லிஸ்ட்ல சேர்த்தா எங்க சேர்ப்பேன், முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் சேர்ப்பேன். ஸோ இனிமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவர்ஸ் டூ லிஸ்ட், அதாவது முடிச்ச வேலை எல்லாத்தையுமே மேலே ஏறிக்கிட்டு வாட் டு நீட், அதாவது இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்ன்றத கீழே எழுதுங்க. ஒருவேளை இப்ப நீங்க வந்து ரிவர்ஸ் டூ லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் 4 டாஸ்க் முடிச்சுட்டேன், இன்னும் எனக்கு 5 and 6 இருக்கு, இதை முடிச்சா நான் 7 முடிச்சிடுவேன். ஓகே நம்ம இவ்வளவோ பண்ணிட்டோம், இதையும் சேர்த்து பண்ணிடலான்ற ஒரு தாட் வந்துடும். ஸோ ரிவர்ஸ் டூ லிஸ்ட்ன்றது நம்ம இவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமான்ற ஒரு மைண்ட் செட் தான் கொண்டு போவோம். ஸோ என்ன அப்படின்னா நமக்கு வந்து இப்ப ரிவர்ஸ் டூ லிஸ்ட்ல ரிவர்ஸ் சாதாரண டூ லிஸ்ட்ல நம்ம இவ்வளவு வச்சிருப்போம், இவ்வளவு பாக்ஸ் டிக் பண்ணாமே இருக்கே, நம்ம முடிக்காமே இருக்கோம்ன்ற ஒரு ப்ரெஷர்ல இருப்போம். பட் இதுவே ரிவர்ஸ் டூ லிஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி முடிச்சதை நம்ம இங்க சேர்த்திருப்போம், அதை டிக்கும் போட்டிருப்போம். அப்படி டிக்கு போட்டோம் அப்படின்னா இவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா, அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த அலைய தமிழ்மான் மூவில வர மாதிரி தான் இவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமான்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா உடனே அந்த டாஸ்கை பண்ணி முடிக்கணும் அவசரப்படுவோன்றத விட ஒரு ஃபோக்கஸ்டா பண்றதுக்கு கரெக்டா சான்ஸ் கிடைக்கும். ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அந்த டாஸ்க் கண்டிப்பா முடிப்போம். ஃபிஃப்த் ஒன், பார்க்கின்சன்ஸ் லா. இந்த பார்க்கின்சன்ஸ் லான்றது நமக்கு ரொம்பவே ரிலேட்டடா இருக்கும். பேர் வேணா புதுசா இருக்குமே தவிர நம்ம எப்பவுமே பண்ற ஒரு விஷயம் தான். அதை வந்து ஒரு வேற மாதிரி பண்ணலான்ற ஒரு சின்ன லா தான் பார்க்கின்சன்ஸ் லா. அப்படின்னா செட் டெட்லைன் லிமிட்டட், அதாவது கிட்டக்க டெட்லைனை ரொம்ப க்ளோஸா வச்சுக்கோங்க அப்படின்னா. எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அசைன்மெண்ட் கொடுத்தாங்க காலேஜ்லயே ஸ்கூல்லேயும் சரி, இதை வந்து கடைசி ஒரு 10 டேஸ் லீவ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டே பண்ண மாட்டோம், செகண்ட் டே பண்ண மாட்டோம், 5th டே பண்ண மாட்டோம், 7th டே பண்ண மாட்டோம். 10th டே, அதாவது 10th டே லாஸ்ட்ல நாளைக்கு இப்போ காலேஜ் நாளைக்கு இப்போ ஸ்கூல் அப்படின்னா அந்த நாள் நைட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ டெட்லைன் நமக்கு 10 நாள் இருக்குன்னு அப்படின்னு வச்சனாலதான் நம்ம இப்படி லாஸ்ட்ல பண்றோம். ஒருவேளை அந்த டெட்லைன் நம்ம வந்து 1 டேவா இல்ல 2 டேவா வச்சிருந்தோம் அப்படின்னா உடனே பண்ணிருப்போம். ஸோ டெட்லைனை வந்து க்ளோஸா வச்சுக்க நம்ம தான் சீக்கிரமா முடிப்போம். ஓகே சீக்கிரமா முடிச்சு என்னடா பண்ண போறோம்னா, இப்போ வந்து நான் சீக்கிரமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து திருப்பி நான் அனலைஸ் பண்ணி ஏதாச்சும் பக்ஸ் இருக்கா, ஏதாச்சும் தப்பா இருக்கா அப்படின்னு என்னால அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் இருக்கும். இதுவே நான் 10வது நாள் தான் வந்து முடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அனலைஸ் பண்றதுக்கும் அது தப்பா இல்ல சரியான்னு யார்ட்டாச்சும் கொடுத்து கேட்கறதுக்கும் எனக்கு டைமே இருக்காது, அது திருத்துறதுக்கும் டைம் இருக்காது. ஸோ எப்பயுமே பார்க்கின்சன்ஸ் லாவை யூஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு அசைன்மெண்டா இருக்கட்டும் சரி, ஏதோ ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும், எந்த டாஸ்கா இருந்தாலும் பார்க்கின்சன்ஸ் லாவை யூஸ் பண்ணுங்க. அப்படி பண்றப்ப நமக்கு டைம் சேவ் ஆகும். அந்த டைம்ல நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் லா இது என்ன சொல்லுது அப்படின்னா
உங்களோட டெட்லைனை க்ளோஸாக வச்சுக்கோங்க. க்ளோஸாக வச்சுக்கிறதுனால உங்களுக்கு டைம் கிடைக்கும். அது திருப்பி பெர்ஃபெக்ட்டா அனலைஸ் பண்ணி திருப்பி பண்ணுறதுக்கு ஐ மீன் அதில் ஏதாவது தப்பு இருந்தால் அது திருத்துறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ இது வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இந்த 5 லா தான் ப்ரொடக்டிவ்க்கு ஐ மீன் லான்றத விட ஐ மீன் இந்த டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ்னே கூட வச்சுருக்கலாம். இதெல்லாம் 5 டிப்ஸை நான் யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் பார்ட் 2ல இதை விட தாண்டி இதை விட எஃபெக்டிவான லாஸ்லாம் நான் சொல்கிறேன் அண்ட் ரூல்ஸ்லாம் சொல்கிறேன், டிப்ஸ்லாம் சொல்கிறேன். இதுக்கு பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 கூட போகலான்னு இருக்கேன். பிகாஸ் இட் வில் பி a லாங் வீடியோ. ஸோ ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே தரேன். போட்ட பிறகு அந்த லிங்க்ஸ் எல்லாம் தரேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் ஆன் திஸ் வீடியோவை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.